சூப்பரா இருக்குல்ல? என்னண்ணே காலையில விசில் சத்தம் காதெல்லாம் கிழிக்குது, முகத்துல டன் கணக்கா உற்சாகம் துள்ளுதே. என்ன விஷயம்? டேய், கேள்வி கேட்டா பதில் சொல்றா, எதுக்கு சிரிக்கிற? அதானே. டேய், அவன் சிரிக்கலடா, வெக்கப்படுறான். அவன் கண்ணப்பார், காதல் அப்படியே பொங்கி வழிதே. கண்ணுலையா பொங்குது? போடா. அட ஆமாப்பா, ஒரு ஆம்பளையோட வெக்கத்தை நான் இப்பதான் முறையா பாக்குறேன். சும்மா இருங்க சித்தப்பா. டேய் டேய், சரி சரி, சிரிச்சு மழுப்பாத. உன் வெக்கத்துக்கான காரணத்தை சொல்லு. அது நேத்து நைட்டு கண்மணி ரூம்ல வந்து தூங்கிட்டாமா. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. வாட் யூ மீன்? யூ மீன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேரும் ஒரே ரூம்ல? ஐயோ, அதுவும் ஒரே கட்டில்ல. எஸ், ஆமா. அதான் அதான். அதுவும் டெய்லி என் ரூமுக்கே வந்து தூங்குறேன்னு சொல்லிட்டாடா. ஐயோ, அட்ரா சக்க. அப்ப டெய்லிக்கும் உன் ரூம்ல அஜால் குஜால் தான். போங்க மாமா, அப்படிலாம் பேசக்கூடாது. அட, மாமாக்கு வெக்கத்தை பாருங்களேன். மாமா கொஞ்சம் அப்படியே இருங்க, போட்டோ எடுத்துக்கிறேன். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு, வேணாம். மாமா கொஞ்சம் ஃபேஸ காட்டுங்க. டேய் டேய், அண்ணா முதல்ல கைய கொடுங்க, கைய கொடு. ரோசக்கார அண்ணியோட மனசை நீ இவ்வளவு சீக்கிரம் மாத்துவோம் நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆமாடா அன்பு. சூப்பர்ரா, உன்னை நினைச்சா எனக்கே பெருமையா இருக்குடா. கை கொடு, கை கொடு, கொடு. அசத்திட்டடா அக்கா பையா, கைய கொடு. சூப்பர் செல்லம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, பெருசா போர்ல போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு இவர. நம்மள கடுப்பேத்துறதுக்காகவே எப்படி ரியாக்ஷன் கொடுக்கறாங்கன்னு பாத்தீங்களா நீ? நீ இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத வெண்ணிலா. அந்த கிழவிங்க இவளை என் அம்மா ரூம்ல படுக்க விடாம ஏதாவது டார்ச்சர் பண்ணிருக்கோம். வேற வழி இல்லாம தான் அவன் ரூம்க்கு போய் படுத்திருப்பா. மத்தபடி 2 பேரும் ஒன்னா கட்டிலெல்லாம் படுத்திருக்க மாட்டாங்க வெண்ணிலா. அது சும்மா உன்னை வெறுப்பேத்துறதுக்காக அன்பு புழுகுறாரு. நீ கவலைப்படாத. இல்ல, எனக்கு என்ன பயம்னா, என்ன வெண்ணிலா சொல்ல? ஒருவேளை நிஜமாவே அவ மனசு மாறிடுச்சோ? சான்ஸே இல்ல. அந்த கிழவிங்க தான் ஏதாவது சதி பண்ணி அவளை ரூம்குள்ள தள்ளிருக்கோங்க. நீ டென்ஷன் ஆகாம இரு. அத விடுங்க, டெய்லி அவ ரூம்லயே வந்து படுத்துக்கிறத அவ சொன்னதா சொல்றாரு. அதெல்லாம் சும்மா உன்னை இப்படி கடுப்பேத்துறதுக்கு. நீ வேணா பாரு, இன்னைக்கு அப்படி அவ போக மாட்டா. போயிட்டான்னா? அட, அவ போறாளா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாடி நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? விடு.